ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட சேர்ந்து பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டிடுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நம்ம ஹீரோ சார் அர்ஜுன் வந்து இருக்கார். அர்ஜுனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்குங்க. அது என்ன ட்ரீம் அப்படின்னா, அவங்க ஊரில் நடக்கிற மேரத்தான் காம்படிஷனில் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய ட்ரீம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஆனால் எந்த வருஷமே அவர் வந்து வின் பண்ணதே கிடையாதுங்க. இதை பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாரும் நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்லியாங்க தரணும் அட்வைஸுங்கிற பேரில் அர்ஜுன் உன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் முடியவே முடியாது, ஏன் தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, நீ ஃபுல்லாலாம் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் சொல்லிட்டாங்க. உடனே அர்ஜுன் வந்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சொன்னோடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொறுமையாக அவர் பக்கத்தில் வந்து உட்காந்து அவர் தோளை தட்டி கொடுத்து, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க அர்ஜுன், ஆனால் எதையுமே நீ வந்து மனசில் போட்டுக்காத, உன்னால் கண்டிப்பாக முடியும். வெற்றி அப்படிங்கிறது வந்து அவங்க நினச்சிட்ருக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறது, ஆனால் உண்மையான வெற்றி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டாக வர்றது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் வந்து நீ ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுற பார்த்தியா, அதுதான் வந்து உண்மையான வெற்றி. கண்டிப்பாக நீ ஒரு நாள் வின் பண்ணுவ அர்ஜுன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அர்ஜுன் வந்து சரி ஓகே, கண்டிப்பாக வந்து நம்ம அம்மா சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாருங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடுத்த வருஷத்துக்கான மேரத்தான் காம்படிஷன் வந்து நடக்கக்குள்ளே வந்து அர்ஜுன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அர்ஜுன் வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடிக்கிட்டே இருக்கார், ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாருங்க. ஓடிட்டே இருக்கக்குள்ள அவர் பாதி தூரம் கடந்து வந்தோடனே வந்து அவருக்கு வந்து கால் வந்து ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு. ஏன் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவர் கால் வந்து ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு. இருந்தும் வந்து நம்மளால் முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. அடுத்த செகண்டே வந்து அவங்க அம்மா சொன்னது வந்து அவருக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தோடனே இன்னும் ஸ்பீடாக ஓடுறாரு. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் வந்து பாதி தூரத்துக்கு அப்புறம் அர்ஜுனுக்கு வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா கிளாப் பண்ணி அர்ஜுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டதும் வந்து அர்ஜுன் வந்து இன்னும் ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக வந்து அவர் வந்து அந்த லைனை டச் பண்ணி மாரத்தானை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. கம்ப்ளீட் பண்ண அடுத்த செகண்ட் அவர் கண்கள்லேருந்து அவ்வளோ தண்ணீர் வந்திருக்கு. அந்த கண்களினுடைய தண்ணீர் வந்து அவர் வெற்றி அடைஞ்சதுக்காக வந்த தண்ணீர் கிடையாதுங்க. என்னால் முடியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து முடியும்னு நான் எல்லாத்திட்டையும் காட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு வந்த தண்ணீர் அது. அவர் வந்து வெற்றி பெறலை தான், அவர் ஃபஸ்ட்டாக வரலை தான், ஆனால் வந்து அவர் ஃபுல்லாக மேரத்தானை கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்மளால் முடியாதுன்னு எல்லாரும் வேறு விதமாக சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஆனால் உங்களால் கண்டிப்பாக முடியும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்து உங்கள் கையில் வந்து நிற்கும். அர்ஜுனோட அம்மா சொன்ன மாதிரி தான், வெற்றி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வரதில் கிடையவே கிடையாதுங்க. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் வந்து தகர்த்துட்டு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான சக்ஸஸ். ஸோ அதை தான் வந்து ட்ரை அன்டில் யூ சக்சீட்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உங்கள் கையில் வந்து உங்களுக்கு ப்ரைஸாக வந்து நிற்க போகுது. ஸோ தேங்க்யூ.